Student, 12th standard chapter 3 3.3 sum number 7. If alpha beta gamma are the root of the polynomial equation ax cube plus bx square plus cx plus t ஒரு cubed equation polynomial cube equation polynomial. So, find the value of summation of alpha by beta gamma in terms of the coefficient. Okay. இப்போ சால்வ் பண்ணால் ஆல்பா பீட்டா காமா 3 ரூட்ஸ் வரும் அவங்க கொஸ்டின் கொடுத்துறாங்க. இது ஒரு பாலினாமலோட ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷனோட பாலினாமல். இதோட வேல்யூ சம்மேஷன் ஆல்பா பீட்டா காமா வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சரி, ஓகே. இப்போ ஏபிசிடி கொடுத்துருக்காங்க, ஸ்மால் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் டின்னு டினோட் பண்ணுறோம். ரூட் ஆல்பா பீட்டா காமா. ஓகே, அப்போ 3 ரூட் ஆல்பானா வரும் மைனஸ் பி பை ஏ, பி வேல்யூ நம்ம முன்னாடி ஸ்மால் பி தெரியும் டிவைட் பை ஏ ஸ்மால் பி. Next capital C by A, alpha beta, beta gamma, gamma alpha. Alpha on C by A, C value small c by A value. 3 value மட்டும் minus D by A, D value 3 capital D small d by A value. இப்போ நம்ம ரிசல்ட் வரலாம் ஃபைண்ட் பண்ணலாம். சம்மேஷன் ஆஃப் ஆல்பா பை பீட்டா காமா ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளைன் என்ன, நமக்கு இது மட்டும் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது, நமக்கு அந்த சம்மேஷன் மீனிங் வரும். இதோட எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஆல்பா பை பீட்டா காமா ஸ்டார்டிங் வரனா செகண்ட் என்ன வரும், பீட்டா பை பீட்டா எடுத்து கீழே டேவெல்லாம் வரும், பீட்டா வராது. அப்போ ஆல்பா காமா, ஏன்னா த்ரீ ரூட்ஸ் இருக்குது நமக்கு. ப்ளஸ் ஆல்பா பீட்டானா காமா இருக்குது, கீழே என்ன வரும் காமா ஆல்பா பீட்டா. அப்போ இதோட எக்ஸ்பிளைன் நமக்கு என்ன வருவாங்க, இந்த ஃபுல் டைம்ஸ் தான் ஆல்பா பை பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா பை ஆல்பா காமா ப்ளஸ் காமா பை ஆல்பா பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக எல்சிஎன் ஆல்பா பீட்டா காமா எல்சிஎன் எடுத்துறா. ஆல்பா பீட்டா காமா ஒரு மேலே மட்டும் பண்ண நமக்கு பீட்டா காமா கேன்சல் ஆயிரும், ஆல்பா மட்டும் வரும். இங்கே ஒரு ஆல்பானா ஆல்பா ஸ்கொயர். சேம் நெக்ஸ்ட் இதால் மட்டும் பண்ணிச்சுன்னா ஆல்பாவும் காமா கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் தான் பீட்டா மட்டும் இருக்கும். மேலே ஒரு பீட்டா இருக்குதா, பீட்டா ஸ்கொயர். இங்கே ஆல்பா பீட்டா கேன்சல் ஆச்சு, நெக்ஸ்ட் நேரம் காமா இருக்கும், காமா இருக்கு காமா ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் ரிசல்ட். ஓகே, இப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் வேல்யூ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் கொண்டு மைனஸ் 2 ஆல்பா பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா காமா ப்ளஸ் காமா காமா. நமக்கு தெரியும், நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏ ஸ்கொயர் b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. நமக்கு a square b square c square மட்டும் இங்கே இருக்கட்டும், ரிமைனிங் ஒன் சைடு கொண்டா minus 2ab minus 2bc 2ca. ஓகே, அது அந்த டைம்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். நமக்கு a plus b c whole square equal to a square b square c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன யூஸ் ஆகுது, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தான். அப்போ இதை மட்டும் இருக்கட்டும், இது ஒன் சைடு கொண்டு வந்துங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் ஆகிடுமா. அப்போ 2 மட்டும் காமனாக எடுத்துட்டா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் தான்ப்பா. இதோட எக்ஸ்பிளைன் தான் இது, நமக்கு ஜஸ்ட் அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ஏக்கு வந்து ஆல்பா இருக்குது, பிக்கு வந்து பீட்டா இருக்குது, காமா வந்து சி இருக்குது. அப்போ அதோட எக்ஸ்பிளைன் என்ன வரும், ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா. ஓகே, இந்த டேர்ம்ஸ் தான் இது ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ நமக்கு தெரியும், நமக்கு மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இந்த வேல்யூ நமக்கு இருக்குது சி பை ஏ டிவைடட் பை ஆல்பா பீட்டா காமான்னு வரும் மைனஸ் டி பை ஏ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2சி பை ஏ டிவைடட் பை மைனஸ் டிபி. இதுக்கு எல்சி நான் ஏ ஸ்கொயர் ஏ வந்து ஏ ஸ்கொயர் எல்சி எடுத்துங்க. அப்போ ஏ ஸ்கொயர் 1 டைம்ஸ் இருக்கும், 1 அண்ட் பி ஸ்கொயர் தான். ஏ ஸ்கொயர்லாம் நமக்கு ஒரு ஏ கேன்சல் ஆச்சு, மேலே அகைன் ஒரு மேலே ஒரு ஏ இருக்கும், பட் 2ac. ஓகே, டிவைடட் பை மைனஸ் டி பை ஏ. எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும், இது எப்படின்னா ரெசிப்ரோக்கலாக மாறும், ஏ மேலே போய்டும் மைனஸ் டி கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து என்ன ஆகும், ஒரு ஏ கேன்சல் பண்ணிட்டா திரும்பி நான் ஒரு ஏ இருக்கும், இந்த மைனஸ் மட்டும் போனால் இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். 2ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே அகைன் ஒரு ஏ இருக்கும், இங்கே ரிமைன் டி இருக்கும், அப்போ ஏடி. சம்மேஷன் ஆல்பா பை பீட்டா காமோட ஆன்சர் என்ன வரும், 2ac minus b square by ad. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.